சென்னை அண்ணா நகர் 18th அவென்யூல இருக்கிற ஒரு பெரிய பங்களாவுக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கரான பிரசாத் போறாரு. அவர் ஏன் அங்க அந்த காலை நேரத்துல போறாரு அப்படின்னா, அந்த பங்களால வாழ்ற 2 பெண்கள், அம்மாவும் பொண்ணும் பிரசாத்தை வர சொல்லியிருக்காங்க. அவர் போய் மீட் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, இந்த பங்களாவை வாங்கிலாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதனால இது என்ன ரேட்டு, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பிரசாத்தை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல வாடகைக்கு கொண்டாந்து எங்களை குடி வச்சது நீ தான். அதனால இந்த ஓனர்கிட்ட பேசி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அது எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடு எங்களை முடிச்சு கொடு. அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள இதுக்குண்டான எல்லா வேலையும் நீ முடிச்சிரு. அது உனக்காகவே நாங்க வெளியூருக்கு பிசினஸ்க்கெல்லாம் போகாம இங்க தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரசாத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை முடிச்சோம்னா அதுல இருந்து எவ்வளவு கமிஷன் வரும், இதுல நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிரசாத், நான் எப்படியாவது அந்த ஓனர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஓனரும் இதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தான் இருக்கிறார். நீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாவே உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட போன பிரசாத் அடுத்த 10 நாள்ல அந்த ஓனர்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க கிட்ட கன்வே பண்றதுக்காக 10 நாள் கழிச்சு வர்றாரு. வீட்டுல போயிட்டு ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த வீட்டுல இருந்து யாரும் வந்து திறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியில நியூஸ் பேப்பர் ஒரு 5 நாளா எடுக்காம கிடக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. பிரசாத் அன்னைக்கு அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம், கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடணும் இந்த நாள்ல, அதுக்கப்புறம் லீவ் கிடைக்காது, இவ்வளவு சொன்ன விஷயம் நம்மகிட்ட சொல்லாமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமானாலும், சரி வீட்டுக்குள்ள இருக்கிற சமயக்காரனை பார்த்துட்டு எப்போ வருவாங்க அப்படிங்கிறத தகவலை கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறார். கதவு திறந்த மாதிரியே இல்லை. சரி பின்பக்கமா போயிட்டு பார்க்கலாம் சமையலறை பக்கம் அப்படின்னு சொல்லி போனவரு அந்த வீட்டோட ஒரு ஜன்னலை கிராஸ் பண்ணும் போகுது. அந்த ஜன்னல் கொஞ்சமா திறந்து இருக்குது. அந்த திறக்கப்பட்ட ஜன்னல்ல இருந்து ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வர்றத கவனிக்கிறார். இப்படி ஒரு துர்நாற்றம் ஒரு வாழ்ற வீட்டுல இருந்து எப்படி வரும்? இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்கெல்லாம், ஏதாவது எலிகிளி செத்து போயிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் மூக்க பொத்திக்கிட்டே பின்பக்கமா போயிட்டு சமயக்காரனை தேடுறார். சமயக்காரன் அங்க இல்லை. சமயக்காரன் இல்லை, ஆனா பின்பக்க கதவு திறந்து இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்து அந்த கதவு வழியா வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள நுழைகிறாரு. அப்படி உள்ள நுழைஞ்சு பார்த்த அந்த நபர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. உடனடியா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில ஒடியாந்து பதறி அடிச்சு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கலாம் இதை சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறார். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் டீம் அடுத்த அரை மணி நேரத்துல அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க. போலீஸ் டீம் உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்க பார்த்த அந்த காட்சி என்ன அப்படின்னா, அம்மாவும் பொண்ணும் இறந்து போய் அவங்க உடம்புலாம் அப்படியே உப்பி போய் அவங்க உடல் அப்படியே கிழிக்கப்பட்டு குடல்லாம் வெளியில அப்படியே சிதறி கிடக்குது. அவங்க ரத்தம் அங்கங்க கட்டி கட்டியா கிடக்குது. ஹால் முழுவதும் அப்படியே ரத்த திட்டுகள். அது மட்டும் இல்லாம கிச்சன்லயும் ஏகப்பட்ட ரத்தம் கீழே கொட்டி அப்படியே உறைஞ்சு கிடக்குது. இந்த பாடி ஒரு 4-5 நாளுக்கு மேல இங்க கடந்திருக்கிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறியும் இருக்குது. பாடி வந்து டீகம்போஸ் ஆகி அப்படியே தண்ணியில இருந்து வடிஞ்சிட்டு இருக்கிறது. மொத்தமா உப்பி போயிட்டு ஒரு மனித உடல் மாதிரியே தெரியாத அளவுக்கு அவ்வளவு அகோரமா இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. உடனடியா அந்த இடத்துக்கு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க. அட்டாப்சி பண்ணணும், ஆனா இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியாது, பாடி அவ்வளவு மோசமான சூழல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்ஸை இங்கே வர வச்சு இந்த பாடி கடந்த இடமான பாத்ரூம்லயே வச்சுட்டு அவங்க அட்டாப்சியை மேற்கொள்றாங்க. அப்படி அட்டாப்சி பண்ணதுல அந்த அம்மாவுடைய உடல் இருக்குல்ல, அந்த உடல்ல 12 கத்தி குத்து காயங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்துல 24 வயசுல அவங்க பொண்ணுடைய உடல்ல 14 கத்தி குத்துகள். அதுவும் அந்த பெண்ணுக்கு மார்பு பகுதி, கழுத்து பகுதி, வயிறு பகுதின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குரூரமா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இருக்கிற எந்த நபர்னாலையும் இந்த விஷயத்த செய்ய முடியாத அளவுக்கு இந்த 2 கொலைகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. இந்த கிரைம் சீன் நடந்த இடத்துல இருக்கிற மற்ற தடயங்களை தேடுறதுக்காக ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த முழுவதும் சீல் பண்ணிட்டு தேடுறாங்க. அப்படி அவங்க தடயங்களை தேடி பார்க்கும்போது அந்த வீட்டோடைய பீரோ உடைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. பீரோக்கள் இருந்த நகைகள், பணங்கள் இப்படி எதுவுமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள நிறைய நகையும் பணமும் இருக்கிறதுக்குள்ளான சாத்தியக்கூறுகள் நிறைய. ஏன்னா இந்த அம்மாவும் பொண்ணும் பண்ற வேலை அப்படி என்ன இவங்க வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோடைய மிடில் நான் சொல்றேன். சரி, இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இந்த இறந்து போன தகவலை சொல்றதுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா, இந்த 2 பேரும் எந்த சொந்தக்காரங்கள்ட்டையும் பழகல, எந்த நண்பர்களும் அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுவும் மிகப்பெரிய ஷாக்கா இருக்குது. சரி, எப்போ இவங்க கூட யாருதான் இருந்தது அப்படின்னு சுத்தி இருந்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இந்த பிரசாத் புரோக்கர் இருக்கால, அவரு தான் கடந்த 6 மாசமா இவங்க கூட டச் இருந்தது.
உடனடியாக அவர் சொல்றாரு, இந்த 2 பேரு கூடயும் ஒரு சமயக்காரு, ஒரு டிரைவரு, ஒரு வாட்ச்மேன் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரும் தான் இவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க மாதிரி. எல்லா விஷயத்தையும் அந்த 3 பேர்ட்ட தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க கிட்ட கேட்டா இவங்க யார் என்னன்னு தெரியும் அப்படின்னு தகவலை சொல்றாரு. சரி, அந்த 3 பேரை கூப்பிடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லும்போது அந்த 3 பேருமே அங்க இல்லை அப்படிங்கிறத தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல ஒரு விலை உயர்ந்த கார் ஒண்ணு, நிசான் கார் ஒண்ணு இருந்துச்சு. அந்த காரையும் காணா, 3 நபர்களையும் காணாம. இந்த 2 பேரும் இறந்து போனதை தெரிஞ்சும் 1 வாரம் ஆகியுமே அந்த 3 நபர்கள் இங்க வரல அப்படின்னா இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற ரீதியில இந்த 3 பேரையும் தேடி போலீஸ் டீம் போனாங்க. அப்படி போனதுல டிரைவர் ஜெபராஜ் அப்படிங்கிற ஒருத்த மட்டும் சிக்கினான். அதுவும் இவங்க ஓட்டிட்டு இருந்த அந்த விலையுயர்ந்த கார் ஜெபராஜ் கையில தான் இருந்து. இந்த ஜெபராஜை கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரிக்கும் போது அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையை போல சொன்னான். இந்த அம்மாவும் பொண்ணு யாரு அப்படின்னா 1944 கேரளாவை சேர்ந்த திருவனந்தபுரத்துல இந்திரகுமாரி பிறக்கிறாங்க. இந்த இந்திரகுமாரிக்கு அவங்க வளரும் பொழுதே நம்ம சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வம். அதற்காக நிறைய முயற்சிகள் செய்யறாங்க. அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சென்னைக்கு வர்றாங்க. அப்படி சென்னைக்கு வந்து அவங்க தொடர்ச்சியா ட்ரை பண்ணும்போது சின்ன வாய்ப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் மலையாளம், தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மொழிகள்லையும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்பொழுது 18 வயசுல அவங்க காதலித்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் பேரு விஸ்வநாத சௌத்ரி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தை 1962 பிறக்குது. இந்த குழந்தைக்கு பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இதற்கு இடையில கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனை, அதனால 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சௌத்ரி இவங்க வாழ்க்கையில கடைசி காலகட்டம் வரைக்கும் வரவே இல்லை. இந்த இறந்து போனாங்கல்ல அந்த சூழல்ல கூட வரவே இல்லை. அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற எந்த தகவலுமே போலீஸுக்கு தெரியல. இப்படி அம்மாவும் மகனுமா சென்னையில தங்கி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அம்மாவுக்கு இப்போ ஒரு ஆசை என்னன்னா, தன்னுடைய வளர்ந்துட்டு இருக்கிற அந்த மகள் வந்து அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே தனக்கு சினிமாவில் ஒரு இடம் கிடைக்கல, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆனா என்னுடைய பொண்ணை எனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன், ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸு, நடிப்பு பயிற்சி எல்லாமே கொடுக்குறாங்க. +2 முடிச்ச பொண்ணை ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்த்து நடிப்பு பயிற்சியை ரொம்ப முறையா அவங்க சொல்லி கொடுத்து 18 வயசுலேருந்து அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு தேடி ஒவ்வொரு ஆஃபீஸா ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும். இப்படி அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ஒரு சில படங்கள்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அப்படி இந்த பெண்ணுக்கு நடிக்கிறதுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு கதை அறியாதே அப்படின்னு ஒரு படம். அப்புறம் மலையாளத்துல சங்கர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கிடைக்குது. இந்த படத்துல நடிக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அந்த டைரக்டர். இந்த பெண்ணுக்கு பத்மினின்னு அவங்க அம்மா பேர் வச்சதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, இந்திரகுமாரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால இவங்க அதிகபட்சமா பேசுனது பத்மினி சம்பந்தப்பட்ட படங்கள். அப்படி இவங்க பேசும்போதுலாம் பத்மினியோடைய ஆளுமை, அவங்க வாங்குற சம்பளம், அவங்களுக்கு இருந்த பேர், புகழ், மரியாதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பத்மினியை போல நம்ம பொண்ணு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்மினின்னு இவங்க டாக்டருக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வளர்ந்து இவங்களும் ஒரு வளர்ந்து வர நடிகையா ஆயிட்டாங்க. இவங்கள ஸ்கிரீன்ல என்ன மாதிரி பேர் வைக்கிறோம்? ஏன்னா அந்த நேரத்துல பத்மினி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டார். அதுக்கப்புறம் குட்டி பத்மினி, அது மாதிரி நிறைய பத்மினி இருந்ததுனால இந்த பெண்ணுக்கு நம்ம பத்மினின்னு வைக்க வேணாம், ராணி பத்மினின்னு பேர் வைப்போம்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் தான் பேரை சூட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல கிளாமரா நடிக்க ஆரம்பிச்சவங்க. இந்த கவர்ச்சி வேடங்கள் இவருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனதுனால மலையாளத்துல மோகன்லால் சொல்லி பெரிய ஸ்டார் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லட்சக்கணக்கில் பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய கனவு, தன்னால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த தன்னுடைய பெண் இளம் வயதுலயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. வெறும் 24 வயசுல அவங்க வந்து ஒரு 4 வருஷத்துல 69 படங்கள் நடிச்சு 4 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு எல்லா மொழிகள்லையும் இந்த பெண்ணை கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு சில்க் ஸ்மிதா மாதிரி இந்த பெண் வந்து பேரும் புகழும் பெற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இன்னொரு 10-20 வருஷம் இதே மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா சில்க் ஸ்மிதாவே தாண்டி இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ரொம்ப பாப்புலர் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பணம் சேர ஆரம்பிச்ச நேரத்துல தான் இவங்க ஒரு சாதாரண வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுல இருந்து இதுக்கப்புறம் நம்ம நடிகை ஆயிட்டோம், அதனால நம்ம ஒரு பெரிய வசதியான பங்களால வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா நகர் 18th அவென்யூக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஒரு வாடகைக்கு தான் போறாங்க, ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவுக்கு போனதும் இப்போ ஒரு சாதாரண வீட்டுல இருக்கும்போது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அது வரைக்கும் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், ஆனா இப்போ புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்டா ஆயிட்டாங்க. அப்படின்றதுனால நிசான்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்குறாங்க. இது 7 லட்சம். நீங்க இந்த கார் வாங்கின வருஷத்தை நினைச்சுக்கணும், 1986.
அப்போ 7 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறாங்க. இப்போ பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது. ஆனா இந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. இந்த இந்திரகுமாரி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, நம்ம கிட்ட இப்ப நிறைய பணம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு. இப்போ நம்ம சொந்தக்காரங்களை சேர்த்துக்கிட்டோம், நண்பர்களை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க உதவி கேட்பாங்க, பணம் கேட்பாங்க. அதனால இந்த நேரத்துல தான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே கொஞ்சம் கொஞ்சமா சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் விலக்கிக்கிட்டு இப்ப யாருக்கிட்டையுமே அவங்க பேசுறதே இல்லை. இந்திரகுமாரி என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, எதுக்கு சொந்தக்காரங்க, எதுக்கு நண்பர்கள்? பணம் கொடுத்தா அந்த உலகத்துல எது வேணாலும் கிடைக்கும். பணம் கொடுத்தா பாதுகாப்புக்கு ஆள் வர போறாங்க, பணம் கொடுத்தா சமைச்சு கொடுக்க போறாங்க, பணம் கொடுத்தா கார் ஓட்டுறதுக்கு ஆள் வரப்போகுது, பணத்தை தூக்கி போட்டா அந்த உலகத்துல எது வேணாலும் நடந்துரும் அப்படின்னு முடிவு பண்ணி பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க இந்திரகுமாரி. என்னன்னா, எங்களுடைய வீட்டுக்கு ஒரு டிரைவர் வேணும், ஒரு சமயக்காரர் வேணும், அதே மாதிரி வாட்ச்மேன் வேணும், விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல அவங்க விளம்பரத்தை கொடுத்த உடனே அந்த விளம்பரத்தை ஒருத்தர் பாக்குறாரு. அவர் பேரு ஜெபராஜ். அவர் உடனடியா இவங்களை போய் அப்ரோச் பண்றாரு. நான் இந்த மாதிரி நல்லா கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்டர்வியூ பண்ணி கார் ஓட்டுறதுக்கு அவரை அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜெபராஜ் இன்னொருத்தரை இன்ட்ரோ பண்றாரு. அவர் பேரு லட்சுமி நரசிம்மன். இவர் என்னுடைய நண்பர் தாங்க, ரொம்ப நல்ல மனிதர், இவரை நீங்க வாட்ச்மேனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனா கொண்டாந்து அவரையே அங்க கொண்டாந்து சேர்க்கிறாங்க. அடுத்த 1 மாசத்துல கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு சமயக்காரா கொண்டாந்து ஒருத்தரையும் அப்பாயின்ட் பண்ணி, இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கேரியர் நல்லா டெவலப் ஆகி இந்த வீட்டையே வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மர்டர் நடந்துருச்சு அப்படிங்கிற எல்லா தகவலையும் பிரசாத் வந்து சொல்றாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா 3 தனிப்படை அமைச்சு ஓடி போன 3 பேரையும் தேடி போறாங்க. அப்படி போனதுல இந்த டிரைவர் ஜெபராஜ் இருக்கான்ல, அந்த ஜெபராஜை மட்டும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து அவனை என்கொயரி பண்ணும்போது இப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றான். இப்போ இந்த வீட்டை வந்து இந்த 3 பேரும் அப்பாயிண்ட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த 3 பேரும் தான் ரொம்ப நெருக்கமானவர்கள். அவங்களுடைய எல்லா சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸும் தெரியும். காலைல எழுந்திரிச்சு எங்க போறாங்க, எங்க சாப்பிடுவாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவாங்க, இப்படி எல்லா டீட்டெயிலும் அந்த 3 பேரை தாண்டி மற்ற யாருக்குமே தெரியாது. 3 பேர் மட்டும்தான் உங்ககிட்ட க்ளோஸா இருக்க முடியும். இதுல டிரைவர் ஜெபராஜ் என்ன முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னா, இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால இந்த பெண் ராணி பத்மினி இருக்காங்களே, இந்த பெண்ணை நம்ம கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். பொதுவாகவே சில ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட வர்ற இந்த வயசுக்கு வந்த பெண்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க, காதலும் ஆயிரும். நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூல் படிக்க போன பிள்ளைங்க தொடர்ச்சி ஒரு ஆட்டோவில் போயிட்டே இருப்பாங்க, அந்த ஆட்டோ டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ல நம்ம படிப்போம். இதே டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்காக ஜெபராஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்பெல்லாம் ஷூட்டிங் அழைச்சிட்டு போறானோ இந்த ராணி பத்மினியை, அப்போ தேவையில்லாம பேசுறது, அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பாக்குறது அப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருக்கான். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அம்மாவும் பொண்ணும் ஷூட்டிங் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சு வந்ததுனால இந்த ராணி பத்மினி ரொம்ப கிளாமரான ட்ரெஸ்ஸோட, அதாவது ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட வந்துட்டு டயர்டா கார்ல பின் சீட்ல ஏறி உட்காந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை இந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் டெம்ட் ஆன இந்த ஜெபராஜ் கண்ணாடி மூலமா அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்திரகுமாரி, அதாவது அம்மா பார்த்துட்டாங்க. அம்மா பார்க்கறது இவனுக்கு தெரியவே இல்லை. வீட்டுக்கு கார் வந்ததும் உடனடியா காரை விட்டு இறங்கின அம்மாவும் பொண்ணும் டிரைவர் ஜெபராஜோடைய சட்டையை பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டை நீ வந்து வேலை செய்யக்கூடாது, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு டிரைவர் நீ என்னோட பொண்ணை இப்படி பாப்ப, இனிமே நீ இந்த வீட்டை டிரைவரா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க சாவியை பிடிங்கிட்டு. ஜெபராஜுக்கு ஒரே நிமிஷத்துல அவனுடைய கனவும் போயிடுச்சு, வேலையும் போயிடுச்சு. அவன் எவ்வளவு பெரிய பிளான்லாம் வச்சிருந்தான். இப்ப வீட்டை விட்டு வெளியில போனவனுக்கு அவன் சரக்கு அடிச்சுட்டு பிளான் ஏ வந்து சொதப்பிருச்சு. அதனால பிளான் பி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய நண்பன் லட்சுமி நரசிம்மன் வாட்ச்மேன் அவனை கூப்பிட்டு பேசுறான். டே, அவன்கிட்ட கோடிக்கணக்கில் நகை இருக்கு, பணம் இருக்கு, இந்த பணத்தையெல்லாம் நம்ம எப்படியாவது அபகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த லட்சுமி நரசிம்மனும் ஜெபராஜும் ஏற்கனவே கிரிமினல் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டில இருக்கிறவங்க. இவங்க மேல நிறைய வழக்குகள்லாம் இருக்குது. இவங்க ஜெயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றவங்க. இவங்க தான் இந்த வீட்டில் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு என்கொயரியில தெரிய வந்துச்சு. இந்த 2 பேரும் பேசுறோன்னே, ஓகே சரி நம்ம 2 பேருக்கு ஓகே. இந்த வீட்டில் 3வது ஒருத்தர் இருக்கானே சமயக்காரன் கணேசன், அவன் என்ன பண்றான்னா அவனையும் கூப்பிட்டு பேசுவோம், பணத்துக்கு மயங்காதவன் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கணேசனையும் கூப்பிட்டு ஒரு நாள் தனியா பேசியிருக்காங்க. ஆரம்பத்துல கணேசனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் மறுத்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம 3 பேருடைய ஷேரும் பிரிச்சாவே தலைமுறையே வாழ்ற அளவுக்கு நமக்கு வந்து ஷேர் கிடைக்கும், அதனால நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே கணேசனுக்கு இப்ப ஆசை வந்துருச்சு. 3 பேரும் முடிவு பண்ணி 3 பேருக்கும் 3 கத்தியை வாங்கிட்டு வரான் ஜெபராஜ். இந்த 3 பேரும் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க.
அப்படி காத்திருந்த அந்த நாள் தான் அக்டோபர் 15, 1986. எப்போதுமே ஷூட்டிங் போயிட்டு வந்தா அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ல உட்காந்து மது அருந்துவாங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு 1 மணி இருக்கும். மது அருந்திட்டு சரி போய் தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க பத்மினி அவங்க பெட்ரூமுக்கு போயிடுறாங்க. இந்திரகுமாரி சமையலறையில போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வர்றாங்க. அப்படி கிச்சன்ல அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கிச்சனுக்குள்ள யாரோ தனக்கு பின்னாடி நிக்கிறது அவங்க உணர்றாங்க. யாருன்னு அப்படி திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மார்பு பகுதியில சடார் சடார்னு கத்தி குத்து விழுகுது. அந்த கத்தி எடுத்து குத்துன வந்து ஜெபராஜ் ரத்த வெள்ளத்துல அப்படியே சரியிறாங்க. இந்த சத்தம் கேட்டு பெட்ரூம் போன பத்மினி அங்கிருந்து தட தடன்னு ஓடி வந்து பாக்குறப்ப 3 பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. வாட்ச்மேன், டிரைவர், சமயக்காரன் 3 பேர் கையிலையும் கத்தி இருக்குது. அம்மா கீழே கிடக்குறாங்க, அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க, ரத்தம் அப்படியே பரவிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் பத்மினிக்கு நிலைமையை அவங்க உணர்ந்துட்டாங்க. உடனடியா இவங்க நம்மளை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க அங்கேருந்து கத்திக்கிட்டு வீட்டை விட்டு எப்படியா ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணா. இதுல கணேசன் ஓடி போயிட்டு வீட்டோட கதவை மூடி இருக்கான். மூடினதும் இந்த 3 பேர்ல சைட் அடிச்சான்ல இந்த ஜெபராஜ், அவன் வந்து இந்த ராணி பத்மினியை பிடிச்சிருக்கான். ராணி பத்மினியுடைய மார்புல கத்தியால குத்திருக்கான். 14 குத்துக்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்குது. இது என்ன கொடுமை அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அப்போ உயிர் போகல. அம்மா தான் ஆசாசையா வளர்த்த தன்னுடைய பொண்ணை தனக்கு முன்னாடியே கத்தியால குத்துறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய கண்ணுக்கு முன்னாடியே பத்மினியை ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி 3 பேருமே பலாத்காரம் பண்ணதுக்கு அப்புறம் ரத்த வெள்ளத்துல தனக்கு முன்னாடியே இறக்குறத அம்மாவும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் சேர்ந்து பீரோ உடைச்சு அங்க இருக்கிற எல்லா நகைகள், வீடு வாங்கறதுக்காக இவங்க வச்சிருந்த லட்சக்கணக்கான பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த 2 பேரும் போட்ட நகைகளையும் பறிச்சுக்கிட்டு இந்த 2 பேரும் பாடியும் எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டுட்டு அங்கிருந்து வெளியில வந்து இந்த நிசான் காரையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த எல்லா தகவலும் போலீஸ்கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் இந்த கணேசன் மட்டும் பிடிக்க முடியல. மற்ற 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கணேசனையும் பிடிச்சிட்டு இந்த கேஸ் வந்து கோர்ட்ல நடக்குது. அதுக்கப்புறம் 1988 செங்கல்பட்டு கோர்ட்ல இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. எது மூலமா அப்படின்னா, இந்த 2 பேரையும் குத்தின கத்திய அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நிறைய கை ரேகைகள், இவங்க காரு, இந்த எல்லா எவிடன்ஸையும் அவங்க ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணாருன்னா இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்குறாரு. இவங்க வந்து ஜெயில இருக்கும்போதே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க. இப்போ ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடி எவிடன்ஸ் எதுவும் இல்லை, தண்டனை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல கீழமை கோர்ட் வந்து கொடுத்தது சரி, இந்த 3 பேரையும் உடனடியா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க மரண தண்டனைல ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. உடனடியா இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்தா இதுல கணேசன் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. மற்ற 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 2 பேர்ல லட்சுமி நரசிம்மன் இருக்கார்ல, அவர் மட்டும் 2017 விடுதலை ஆயிருக்கார். 30 வருஷம் அவர் ஜெயில இருந்திருக்காரு. ஜெபராஜ் அவன் வந்து சிறையிலேயே இறந்து போயிடுறான். ஆனா இந்த கணேசன் வந்து தப்பிச்சு போனான்ல, இன்று வரைக்கும் கணேசனை வந்து அவங்க கைது பண்ணவே இல்லை. இப்போல்லாம் அவருக்கு ஒரு 70 வயசுக்கு மேல ஆயிருக்கலாம். இப்போ உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்ன வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடப்படுற குற்றவாளி அப்படின்னு தான் அவனுடைய பேர் இருக்குது. சரி, இதை விட கொடுமை என்ன தெரியுமா, இந்த 2 பேருடைய பாடி கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் வச்சிருந்தாங்க. இந்த பாடியை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க யாராவது வருவாங்களான்னு பாக்குறாங்க. 10 நாளா எந்த சொந்தக்காரங்களும் வரவே இல்லை. என்னடா இவ்வளவு பெரிய ஸ்டாருக்கு உங்களோட பாடி அடக்கம்ன்றது கூட ஒருத்தவங்க கூட வரலன்னா எப்படி வருவாங்க? இவங்க நல்லா வாழ்ந்த காலத்துல ஒருத்தவங்களுக்கு கூட சேர்த்துக்கல, ஒருத்தவங்களையும் மதிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க கூட வரல. அதுக்கப்புறம் மலையாள சினிமாவை சேர்ந்த ஒரு சங்கத்திலேருந்து வந்து இவங்க பாடியை வாங்கினே சடங்குகளை பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி ஒரு நடிகைக்கு மிகப்பெரிய கொடூரம் அரங்கேறி இருக்குது. இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பிரபலம் ஆயிட்டோம், நம்ம கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் நம்ம கிட்ட வந்து உதவி கேட்டுருவாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி வைக்கிறோம்ல, அது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இவங்க வீட்டுக்கு ஒருவேளை சொந்தக்காரங்களோ நண்பர்களோ அடிக்கடி வந்துட்டு போறதாவோ யார் கூடயாவது அங்க ரொம்ப நெருங்கிய நட்போடவோ இருந்திருந்தாங்கன்னா இந்த 3 பேரும் இவ்வளோ ஈஸியா இவங்களை கொலை பண்ணிட்டு இங்கேருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்க மாட்டாங்க. இந்த 3 பேரும் இவங்களை கொலை பண்றதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது என்ன தெரியுமா, இவங்களை கொன்னா கூட கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, இவங்களுக்கு யாருமே கிடையாது, இவங்க கூட இவ்வளவு சொத்து இருக்கு, இதை அடிச்சுட்டு நம்ம போயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். சரி, நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் அரசராஜா. நன்றி, வணக்கம்.